ஏமா நீ இசைவாணியா இல்ல இம்சைவாணியா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சர்ச்சையில மாட்டியிருக்காங்க நம்ம இசைவாணி அவர்கள். வாங்க என்னன்றத பார்க்கலாம். இயக்குனர் ப. ரஞ்சித்தோட நீல பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியில சில மாதங்களுக்கு முன்பு பாடிய ஐயப்பனின் கானா பாடல் இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க. களத்துல சிலுவை அணிந்து கொண்டு கடவுளை இழிவுபடுத்தின இசைவாணி இந்து பாடலை இழிவுபடுத்தி கிறிஸ்துவ பாடல புகழ்ந்து பாடியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கும் கடவுள் அப்படின்னா அது சுவாமி ஐயப்பன் அவர்கள் தான். இந்த ஐயப்பனுக்கான என்னைக்கு கன்னிசாமி வராம இருக்காங்களோ அன்னைக்கு தான் அவருக்கு திருமணம் அப்படின்றது ஐதீகம். கன்னிசாமி என்றால் முதல் வருஷம் மாலை அணியும் பக்தர்கள். அந்த கோயில்ல பெண்கள் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஐயப்பனோட வரலாறு படிச்ச எல்லாருக்குமே தெரியும். சபரிமலையில ஐயப்பன் இருக்கிற தோற்றம் நித்திய பிரம்மச்சாரி. இந்த சூழல்ல இசைவாணி அவர்கள் மதத்தோட சார்பில் கடவுளை இழிவுபடுத்தின விஷயம் குறித்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க.